தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைத்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு தீவிரம். 82,000 கடந்த தொற்றுகள், உயிரிழப்பும் அதிகரிப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, ஜனாதிபதியிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்ததாக ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. இந்தியா சென்ற நாமல் ராஜபக்ச முக்கிய அரசியல் சந்திப்புகள் குறித்து தகவல். பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய நடவடிக்கை. 5,000 கிலோமீட்டருக்கு ஒருமுறை பேருந்துகளுக்கு கட்டாய தர பரிசோதனை. எரிபொருள் விலையில் மாற்றமா? மாத இறுதியில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். விவசாய அமைச்சருக்கு எதிராக புதிய போராட்ட அறிவிப்பு. பதவி விலக கோரி விவசாயிகள் அமைப்பு வலியுறுத்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 20 கிலோ ஹசீசுடன் கனேடியர் கைது. இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்க திட்டம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் 2026ஆம் ஆண்டின் இதுவரை 82,000க்கும் அதிகமான டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனுடன் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியான புள்ளி விவரங்களின்படி கம்பஹா மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாவட்டத்தில் மட்டும் 17,395 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 16,294 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாத்தறை, கண்டி, களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதால் சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்தும் விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களிலேயே 26,636 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளமை நோய் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகின்றது. இதனை முன்னிட்டு வீட்டு சூழலில் தண்ணீர் தேங்கும் இடங்களை அகற்றுதல், கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் பலமுறை நேரடியாக கோரிக்கை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற சிறை கைதிகள் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றிய அவர், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் வலியுறுத்தியிருந்தாலும் இதுவரை அதற்கு சாதகமான தீர்வு கிடைக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதும், குறிப்பாக இலங்கையர் தினத்தை முன்னிட்டு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும், ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நாடாளுமன்ற விவாதங்களிலும் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்புகளிலும் இந்த விடயத்தை தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். தற்போது சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான தகவல் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களின் விடுதலை குறித்து ஜனாதிபதியுடன் பேசி வருவதாகவும் ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதே தமது தொடர்ச்சியான கோரிக்கையாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அண்மையில் இந்தியாவுக்கு குறுகிய கால பயணம் ஒன்றை மேற்கொண்டதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களின்படி இந்த பயணம் தொடர்பான விவரங்கள் குறித்து மிக குறைந்த நெருக்கமானவர்களுக்கே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் தங்கியிருந்த காலத்தில் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி சார்ந்த சில முக்கிய அரசியல் பிரமுகர்களை நாமல் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும்
சந்திப்புகளில் பங்கேற்றவர்களின் பெயர்கள் அல்லது கலந்துரையாடல்களின் உள்ளடக்கம் தொடர்பாக எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. மேலும் அவருக்காக பிரத்யேக சைவ இரவு விருந்தொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அரசியல் வட்டார தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியாவில் ஒரு நாள் மட்டுமே தங்கியிருந்த நாமல் ராஜபக்ச அதன் பின்னர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த பயணத்தின் நோக்கம் மற்றும் நடைபெற்ற சந்திப்புகள் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகாத நிலையில் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயணிகள் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் பயணித்த பின் கட்டாயமாக தரப்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் இடம்பெற்ற பல சாலை விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனக்குறைவுடன் வாகனங்களின் தொழில்நுட்ப கோளாறுகளும் முக்கிய காரணிகளாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்திற்கொண்டு பேருந்துகளின் இயந்திர நிலையை காலந்தோறும் பரிசோதித்து விபத்துக்களை குறிப்பதே இந்த புதிய நடைமுறையின் பிரதான நோக்கமாகும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை தனியார் பேருந்து சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன வெளியிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து துறையில் போட்டி நிலையை மாற்றக்கூடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலையின் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து தற்போது உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் நிலவும் மாற்றங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். மாதத்தின் மீதமுள்ள நாட்களில் பதிவாகும் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட விலையை திருத்தம் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கிலும் நிலவும் பதற்றம் மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக உலகளாவிய எரிபொருள் சந்தையில் விலையேற்ற தாழ்வுகள் தொடர்வதால் தற்போதைய நிலையில் விலை உயருமா அல்லது குறையுமா என்ற முன்கூட்டியே உறுதிப்படுத்தப்பட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மாத இறுதி வரை சர்வதேச சந்தை நிலவரம் எவ்வாறு மாறுகிறது என்பதை ஆராய்ந்த பின்னரே அதற்கு பிறகே புதிய எரிபொருள் விலை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அண்மை காலங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வை கண்டுள்ளதால் அதன் தாக்கம் எதிர்கால எரிபொருள் விலை நிர்ணயத்தில் பிரதிபலிக்கக்கூடும் என பொருளாதார வட்டாரங்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்தாவை பதவியிலிருந்து நீக்க கோரி விரைவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய விவசாயிகள் அமைப்பு அறிவித்துள்ளது. அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னகோன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய விவசாய கொள்கைகள் மற்றும் அமைச்சரின் சில நடவடிக்கைகள் விவசாயிகளின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக நெற்பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களை பிற பயிரிடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் முயற்சிகள் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இது நடைமுறையில் உள்ள விவசாய அபிவிருத்தி சட்டங்களுக்கும் அரசின் வழிகாட்டுதல்களுக்கும் முரணானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்காச்சோள விதை இறக்குமதியுடன் தொடர்புடைய சில நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்கள் இருப்பதாகவும் விவசாயிகளின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக வேறு விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் வரை அல்லது அரசாங்கம் அவரை பதவியிலிருந்து நீக்கும் வரை வரும் வெள்ளிக்கிழமை முதல் புதிய கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் தேசிய விவசாயிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 20 கிலோகிராம் அசீஸ் போதைப் பொருளுடன் கனேடிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை ஜூலை 26 அன்று விமான நிலைய சுங்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தடைந்த போது அவரது நடத்தை மற்றும் பயண பொதிகளில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் விரிவான சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த சோதனையின் போது பயண பொதிகளுக்குள் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் அசீஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் சர்வதேச சந்தை மதிப்பு ரூபாய் 200 மில்லியனை தொடக்கூடும் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட நபரிடம் சுங்க அதிகாரிகள் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு சர்வதேச போதைப்பொருள் வழியமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா, இலங்கையில் யாருக்கு இந்த போதைப்பொருள் விநியோகிக்கப்படவிருந்தது என உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சுங்க தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையருக்கு அதிகளவில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு சுமார் 2.5 லட்சம் பேரை வெளிநாட்டு வேலைகளுக்கு அனுப்புவதற்கான திட்டங்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்னெடுத்து வருகின்றது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களினூடாக இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் சில அசாதாரண சூழ்நிலைகளால் வெளிநாட்டு வேலை செல்வோரின் எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் பாதுகாப்பான நாடுகளில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கான இலங்கையர்களை அனுப்புவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 1,43,087 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளனர். இவர்களில் 92,590 பேர் ஆண்களும் 50,497 பேர் பெண்களும் என பதிவாகியுள்ளது. மேலும் இஸ்ரேலுக்கு 14,000 தொழிலாளர்களை அனுப்பும் இலக்கில் இதுவரை 7,873 பேர் அந்நாட்டில் வேலைக்காக சென்றுள்ளதாகவும், தென்கொரியாவுக்காக 8,000 தொழிலாளர்கள் இலக்கில் 4,794 பேர் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியகத்தின் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டு திறன் அடிப்படையிலான வேலைகளுக்காக 73,623 பேரும், திறன் தேவையற்ற வேலைகளுக்காக 69,494 பேரும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் பண பரிமாற்றங்களை அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.